இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும். கற்பகவல்லி நியூட்ரிஷனிஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம்மா டு த ஷோ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வெளியில் போகிறப்ப நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஹோட்டல்ஸ்லேயும் சரி வெளியே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த ரோஸ் மில்க், அது எப்படின்னா சொல்ல ரோஸ் மில்க் ஃபீவர்னே வச்சுக்கலாம். யார் பார்த்தாலும் வந்து ரோஸ் மில்க் குடிக்கிறது ஒரு அவங்க ரொம்ப வந்து அதை விரும்பி குடிக்கிறாங்க. ப்ளஸ் இந்த வெயில் காலத்துக்குனாக்க வேறு ஏதோ குடிக்கிறதுக்கு வெளியே ரோஸ் மில்க் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. நாங்கள் வீட்டில் பண்ணுற விதமே வேறு. அதனால் இந்த ரோஸ் மில்க் அப்படிங்கிறப்ப அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதுக்கு வந்து எந்த மாதிரி ரோஜா யூஸ் பண்ணுவோம், அது எது நல்லது, கடைகளில் கிடைக்கிறது, அதில் என்ன போடுறாங்க, அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? பேசலாம் மேம். ஸோ ரோஸ் மில்க்னும் போது எல்லாரோட கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரிங்க், ஸ்வீட்டாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, இது எல்லாமே. ஸோ ரோஸ் மில்க் வந்து அந்த அதில் எசன்ஸ், ரோஸ் வாட்டர், அந்த ஃப்ளூயிட்லேருந்து வர எசன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலி ஹெல்தி அப்படிங்கிறது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி, கூலிங் ப்ராப்பர்ட்டி அதிகம், இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. ஸ்கின்க்கு நல்லது, இது எல்லாமே. ரோஸ் வாட்டர்னு சொல்ல. ஸோ அதுதான். ஸோ இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதான் வந்து அங்கே மெயினான ஒரு விஷயம். ஸோ ரோஸ் வாட்டராக இருக்கட்டும், இல்லை ரோஸ் சிரப், நீங்கள் போடுற மில்கில் போடுற எசன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கான கீ இன்க்ரீடியண்ட்டே வந்து ரோஸ் பெட்டல்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ அதுலேயும் வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்கிற அந்த பிங்க் கலர் ரோஸ்லேருந்து எடுக்கிறது தான் வந்து ஒரிஜினலான எசன்ஸும் வாட்டர் எல்லாமே. ஸோ அதில் தான் அந்த ஒரு பர்ஃப்யூம், அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அப்படிங்கிறது, அந்த வாசனைங்கிறது அழகாக கிடைக்கும். ஸோ மற்ற ரோஸில் இப்போ கிடைக்கிற கமர்ஷியலாக கிடைக்கிற மார்க்கெட்ஸில் கிடைக்கிற ரோஸ் சிரப் அப்படின்னாலும் சரி, ரோஸ் வாட்டர்னாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து அடிட்டிவ்ஸும், அதில் இருக்கிற அந்த பர்ஃப்யூம்க்கும் சரி கலருக்கும் சரி அடிட்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதுதான் ஜாஸ்தியாக போடுறாங்க. ஸோ அந்த ரெட் கலர் அப்படிங்கிற அந்த கலருக்கு ரெட் கலர் அடிட்டிவ்ஸும், ரோடாமைன்னு சொல்லுவாங்க ஒரு ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக கார்சினோஜெனிக் அப்படின்னு ரிசர்ச் ப்ரூவனாக இருக்குது. ஒரு வாட்டி மதுரையில் அந்த இதுலேயும் அப்படிங்கிறது நிறைய வியூவர்ஸ்க்கு தெரியாது. கார்சினோஜெனிக்னா கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுதான் அதில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த கார்சினோஜெனிக் பேப்பர்லேயே வந்துச்சு, ரொம்ப நிறையா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. மதுரையில் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே ரிசர்ச் பண்ணி ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் ஹம்பிள் ஒரு ரொம்ப ரிக்வெஸ்ட். அதாவது கமர்ஷியல் ரோஸ் வாட்டர். ஸோ இதை நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா ரெசிபீஸ் இப்போ ஆன்லைனில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ வீட்டில் பண்ணும்போதும் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிங்க் கலர் ரோஸ் பெட்டல்ஸ், அந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்கிறது தான், அதில் யூஸ் பண்ணிங்கன்னா அட்வான்டேஜஸ் அதிகம். இதே இந்த ஹைப்ரிட் ரோசஸ் வருது, ஸோ அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற அளவுக்கு அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை. ஸோ இது மெயின் விஷயம். அண்ட் செகண்ட் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னு சொல்லணும் அப்படின்னா சுகர் கண்டென்ட். ஸோ ஒரு சிரப் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பூன் கூட அதிகமாக நினைக்கிறேன். ஸோ அந்த கலர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிடுது. கொஞ்சமான எசன்ஸ் போடும் போதே நிறையா கலர் கிடச்சிடுது பிங்க் கலரில். அண்ட் டேஸ்ட்டும் வந்து சுகரை எக்கச்சக்கமாக போடுறாங்க. அண்ட் அந்த ஒரு சுகர் ரஷ்ன்னு சொல்லுவாங்க, அதை குடித்த உடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னா அதுக்கு ரீசன் வந்து அதில் இருக்கிற அந்த சுகர் அண்ட் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அண்ட் வெளியில் ரோஸ் மில்காக குடிக்கும் போது, அவ்வளோ கோல்டாக குடிக்கும் போது உங்களுக்கு அந்த சுகரோட ரஷ் வந்து பெருசாக ஹிட் ஆகாது. நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கும் கடையில் கிடைக்கும் போதும் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கும் போது கோல்டாக இருக்கும் போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப தெரியாது. பட் நீங்கள் குடிக்கிறதுல கொஞ்சம் மில்க் தான் இருக்குது, ஃபுல்லாகவே சுகர் கண்டென்ட் தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துட்டோம். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, சுகர் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, கமர்ஷியலாக கடையில் கிடைக்கிற ரோஸ் மில்கில் ரொம்ப அதிகம். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் தேர்ட் பேடான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, பாலை வந்து காய்ச்சாமல் ரா மில்கில் தான் கொடுக்குறாங்க. இதனால நிறைய பேருக்கு ஆஸ்மா டெவலப் ஆகிறது, கோல்டு இருந்தால் அது சீக்கிரம் சரியாகாமல் இருக்கிறதுக்கு, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்லாம் இருந்தால் இன்னும் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கடையில் கிடைக்கிற ரோஸ் மில்கை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லதுன்னு நினச்சி நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதனால உங்களுக்கு எந்த ஒரு கூலிங் எஃபெக்டோ இல்லை ஒரு சத்தோ கிடைக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு மற்ற ட்ரிங்க் மாதிரி ஒரு ராங்கான ஒரு ட்ரிங்க் தான். ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா எப்போயாவது குடிக்கலாம். வீட்டில் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆர்கானிக்காக கிடைக்கிது,
அந்த ரோஸ் சிரப் அப்படின்னா கம்மி சக்கரை இருக்கிற ஒரு கண்டென்ட்டாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ரெசிபீஸ் இருந்தால் வீட்டில் பண்ணுறது கூட இஸ் பெட்டர். இதே ரோஸ் வாட்டர் பற்றி பேசும்போது குல்கந்த் பற்றியும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி தான். ரோஸ் பெட்டல்ஸ் நேச்சுரலாக அந்த ரோஸ் பிங்க் கலரில் யூஸ் பண்ணுறதே இல்லை, அந்த ஹைப்ரிட் வேரியேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சுகர் கண்டென்ட் நிறைய போட்டிருக்காங்க. அந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தன்மைக்காக நிறையா நாள் ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறதுனால. ஸோ குல்கந்தாக இருக்கட்டும், ரோஸ் வாட்டராக இருக்கட்டும், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த அட்வான்டேஜஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கமர்ஷியலாக வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமே இருக்கலாம். பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் கரெக்டான ரெசிபியில் பண்ணீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். அதாவது இதெல்லாம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்ற விஷயம், ரெகுலராக அடிக்கடி எடுத்துக்கக்கூட ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வீட்லேயே செஞ்சால் கூட என்றைக்கோ ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அதாவது ஜூஸஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி ட்ரிங்காக இருந்தாலும் சரி, அளவோடு எடுத்துக்கணும், என்றைக்கோ ஒரு நாள் எடுத்துக்கணும். தினமே சாப்பிட்றதுங்கிறது நல்லது கிடையாது. தேங்க்யூ கற்பகவல்லி ஃபார் கமிங் டு த ஷோ. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். சரிம்மா, தேங்க்யூ. இப்போ நான் கேள்வி கேட்க போகிறது இந்த புதுமை சமையலிருந்து, அதாவது ஆப்பிள் பாதாம் ஹல்வா. இதில் எந்த அளவு ஆப்பிளுக்கு எவ்வளோ பாதாம் பவுடர் யூஸ் பண்ணேன்? இதுக்கான பதிலை நீங்கள் எப்போதும் போல் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, NP ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 6,32,000. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அதை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபோனிலிருந்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பதிலை அனுப்பலாம். பதிலை அனுப்புகிறப்போ தெளிவாக அந்த பதிலும் அதோட உங்களுடைய பெயர், முழு முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி அனுப்பணும். அதாவது சரியான பதில் எழுதியவர்களிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று பரிசாக உங்களுக்கு அனுப்பப்படும். அடுத்த வாரம் இன்னும் நிறைய ஆரோக்கியம் தரும் விஷயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.